வெல்கம் டு பெஸ்ட் ரூஃப். நான் சத்யா. நீங்கள் பார்க்குறது வந்து பஃப் பேனல் ரூஃபிங் தான் பண்ணியிருக்கோம். ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கோம். சென்னையில் கோயம்பேடு பக்கத்துலேயே பண்ணியிருக்கோம். செகண்ட் ஃப்ளோரில் பண்ணியிருக்கோம் பஃப் பேனலு. இது மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீக்கேஜ் இருக்குது, ஹீட் அதிகமாக இருக்குன்றாங்க கீழே ஃப்ளோரில். அது வெதரிங் கோர்ஸ் அதெல்லாம் போட்டால் கூட செட் ஆகலைனாங்க. அதனால் பஃப் பேனல் தான் போட்டால் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஃப்யூச்சரில் வந்து ரூம்பாகவும் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 50 mm திக் பஃப் பேனல் போட்டிருக்கோம். பைப்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே குவாலிட்டியாக பிராண்டடாக தான் இருக்கும். பெயிண்டிங்கை வந்து இந்த ஷீட்டை மேட்ச் பண்ண மாதிரி கீழே வந்து இந்த லைட் கிரே தான் வரும். அதனால் அதை மேட்ச் பண்ண மாதிரி லைட் கிரே போட்டு பண்ணியிருக்கோம். அது பைப்பு ஷீட்டு தனித்தனி தெரிய வேணாம் அப்படின்னு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சார் பேர் வந்து மிஸ்டர் சுதாகர் சொல்லிவிட்டு நம்ம குவாலிட்டி எப்படி இருக்குது, நல்லா பண்ணியிருக்குமா அப்படின்ட்டு சார்கிட்டே கேட்பேன். சார் ஒர்க் எப்படி சார் நல்லா இருக்குங்களா, எப்படி பண்ணியிருக்கோம்? ஆக்சுவலாக சொல்லணுன்னா நான் வந்து ரொம்ப செலக்டிவாக சூஸியான ஒரு பர்சனு. நான் வந்து இந்த பெஸ்ட் ரூஃபோட யூடியூபோட அத்தனை வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். பார்த்தின அப்புறம் சத்யாகிட்ட பேசின அப்புறம் ஒரு நம்பிக்கை வந்தது. அவர்கிட்ட வந்து ஒரு நேர்மை இருந்தது, நியாயமான ஒரு விலை இருந்தது. மூணாவது, நம்மளோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னன்றதை அவர் ஃபுல் ஃப்ளெஜ்டாக கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் தன்னோட சஜஷனை சொல்கிறார். அந்த சஜஷன் வந்து எப்படி இருக்குன்னா ஆப்டிமைஸாக இருக்குது. நமக்கு வந்து நம்மளோட ஐடியாஸையும் அவர் எடுத்துக்கிறாரு. அவரோட ப்ராக்டிக்கல் என்னென்ன கரெக்டாக அதில் வந்து செஞ்சு தர முடியுன்றதையும் நமக்கு சொல்லிவிட்டு விளக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஒர்க்கை நம்ம ஆரம்பிக்கிறார். அதே போல் எல்லா விஷயத்துலேயும் பஃப் பேனல் வந்து உங்கள் வீட்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். யூபிஎஸ்சியோட பஃப் பேனல் நல்லாயிருக்கும். அதுவும் பர்டிகுலராக 50 mm வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னார். மேலே வந்து பிரிக்ரேடில் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை சார், சென்னையில் பிரிக்ரேட் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது சார், அதுக்கு தனியாக மிஷின் ஓட்டணும், ரொம்ப டஃப்பு, டைம் ஆகும் அப்படின்னு சொன்னார். நான் என்ன சொன்னேன்னா, நான் பிரிக்ரேட் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு அவர் சொன்னேன். அவரும் பொறுமையாக எடுத்து பீம்ஸ்லாம் போட்டு ஒரு 2-3 டேஸ் வெயிட் பண்ணி பிரிக்ரேடுக்காக அவரே நிறைய சோர்ஸஸ் மூலமாக ட்ரை பண்ணி கடைசியில் எங்களுக்கு பிரிக்ரேட்லேயே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேலே வந்து பர்ஃபெக்டாக ஒரு ஃபீஸிபிலிட்டியாக ரொம்ப குயிக்காக டைம் ஸ்பேனே தெரில. முதல் 2 நாள் பீம் போட்டாங்க, 3-4 நாளில் 3வது நாள் 4 நாள்லேயே பிரிக்ரேட் வந்தோடனே சடன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ very perfect person for this type of roofs, particularly in Chennai. Anybody could approach him and get him done. The work is perfect and also most optimistic-ஆ அழகாக பண்ணி கொடுக்குறாரு. நீங்களே அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அவரோட ஒர்க் வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்குது. அவரோட டீம் வந்து வெரி பர்ஃபெக்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஒர்க்கு. நோ காசிப்ஸு, நோ வேஸ்டேஜ் ஆஃப் டைமு, நோ ஜஸ்ட்டு லாண்ட்ரிங். அப்படியே வந்து பர்ஃபெக்டாக இறங்கி டீம் வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணி கொடுக்குறாரு. இது நான் வந்து அவரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறேன். நான் நிறைய கொஷின் கேட்கலான்னு நினச்சேன் சார்கிட்ட. எனக்கு கொஷினுக்கே வேலை இல்லை, ஃபுல்லாகவே அவரே எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரூஃபிங் வேணும்னா கால் பண்ணுங்கள்.